15 வயது சிறுமி சிரியா தினகர், பெங்களூரைச் சேர்ந்த பணக்கார வீட்டு வாரிசு. சிறு வயதில் விமானியாக வேண்டும் என்று விரும்பினார். ரஷ்யாவில் உள்ள பயிற்சி மையத்தில் சேர்ந்து 11 வயதில் பைலட் ஆகிவிட்டார். இது எப்படி சாத்தியமானது? பெற்றோர்களை எப்படி சம்மதிக்க வைத்தார்? ரஷ்யா பயிற்சி மையம் எப்படி தேர்வு செய்தது? எப்படி படித்தார்? எப்படி ஜெயித்தார் என்பதையெல்லாம் ஒரே சினிமாவாகவே எடுத்துவிட்டார் சிரியா தினகர். பில்லியன் டாலர் பேபி என்பது படத்தின் டைட்டில். கன்னட மொழியில் எடுத்திருந்தாலும் 6 மொழிகளில் டப் செய்யப் போகிறார் என்று கூறியிருக்கிறார். இது வெறும் டாக்குமெண்ட்ரி படம் இல்லை என்பதையும் கூறியிருக்கிறார். பாட்டு ஃபைட் நிறைந்த கமர்ஷியல் மூவியாம். இது குறித்து அவர் கூறியதாவது: 11 வயதில் நான் எப்படி பைலட் ஆனேன் என்பது பற்றி எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லி எனக்கு சலித்து விட்டது. பேசாமல் அதை சினிமாவாகவே எடுத்துவிட்டால் என்ன என்று தோன்றியது. அப்பா அம்மாவிடம் சொன்னேன். ஓகே சொல்லிவிட்டார்கள். சினிமா பற்றிய புத்தகங்களை படித்தேன். என் வாழ்க்கை சம்பவங்களை திரைக்கதையாக எழுதினேன். நானே இயக்கி நடித்தேன். இதற்கு 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மாணவர்கள் நம் சமுதாயத்தை வழிநடத்தும் வகையில் படம் எடுக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் கூறியிருந்தார். அதை மனதில் வைத்து படத்தை இயக்கியிருக்கிறேன். இந்த படத்தின் மூலம் கிடைக்கும் லாபத்தை அப்துல் கலாம் அறக்கட்டளைக்கு வழங்கியிருக்கிறேன் என்கிறார் சிரியா தினகர்.